கோவிடோட காமனான சிம்டம்ஸ் ஃபீவர், ட்ரை காஃப், டயர்ட்னஸ். லெஸ் காமனான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மசில் பெயின்ஸ், சோர் த்ரோட், டயரியா, கான்ஜக்டிவிட்டிஸ், ஹெட்டேக் எல்லாம் இருக்கு. அண்ட் இப்போ இன்னும் ஒரு சில வகையான சிம்டம்ஸ் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல. இப்படி என்னென்ன புதுசான சிம்டம்ஸ் உருவாகி இருக்கு, இதுக்கும் கொரோனாவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு சோஷியலி. இந்த கோவிட்-19 உலகத்துல மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்கும் போது ஒரு சில வகையான சிம்டம்ஸை காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்படி நாளாக அந்த வைரஸ் மியூட்டேட் ஆகி அதோட சிம்டம்ஸும் மாறிட்டே இருந்ததால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராப்பரா கெஸ் பண்ண முடியாம வேக்சின் கண்டுபிடிக்கிறது டிலே ஆகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ உலகத்துல சுமார் 12 மில்லியன் பேர் இந்த கொரோனா வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களோட பாடியில பல விதமான சிம்டம்ஸ், அதாவது ட்ரை காஃப், டயர்ட்னஸ், மூச்சு திணறல் எல்லாம் காமன் சிம்டம்ஸா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வகையான சிம்டம்ஸ் இப்போ மக்கள் மத்தியில காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் வேர்ல்ட் பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ண இந்த வைரஸ் ஒரு சில புது சிம்டம்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு இந்தியன் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் நம்ம நாட்டிலையும் மற்ற நாட்டிலையும் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு இன்னும் ஒரு சில சிம்டம்ஸை இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை கிரியேட் ஆக எப்படி நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படிங்கிற 5 எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடியும் ஃபங்க்ஷன் பண்ண 5 சென்சஸ், அதாவது பார்க்கறது, சுவைக்கிறது, கேட்கறது, முகர்றது, தொடர்றது அப்படிங்கிற இந்த 5 சென்சஸ் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனா இப்போ இந்த கொரோனா வைரஸ் அதுல 2 முக்கியமான சென்சஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, ஒன்னு ஸ்மெல்லிங் சென்ஸ். இப்போ ரீசெண்டா அஃபெக்ட் ஆகிற பேஷண்ட்ஸ் மத்தியில லாஸ் ஆஃப் ஸ்மெல், அதாவது அனோஸ்மியா, அப்புறம் லாஸ் ஆஃப் டேஸ்ட்னு சொல்லப்படுற அஜூசா அப்படிங்கிற ஒரு வகையான அறிகுறி உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. நோய் தொற்றெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது சிம்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ் ஆஃப் ஸ்மெல்னா நம்ம ஏதோ ஒரு வாசனையுள்ள பொருளை ஸ்மெல் பண்றதோட எஃபிஷியன்சியா கம்மி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம முன்னாடி ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் வாசனையுள்ள ஃபுட்டோ இல்ல வாசனையுள்ள ஒரு பூவை வச்சாலோ அதோட வாசனையை நம்மனால முழு அளவுல உணர முடியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் கொரோனா வைரஸோட ஷேப். இதோட வெளியில ஸ்ட்ரெயிட்டா ஸ்பைக்கா இருக்கிற புரோட்டீன் மெட்டீரியலை வச்சுதான் மனுஷங்களோட உடம்புல இருக்கிற செல்ஸோட அது கான்டாக்ட்ல வரும். அதே மாதிரி ஹியூமன் செல்ஸ்ல ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸ் தான் தகவல்களை கலெக்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். அப்போ இந்த கொரோனா வைரஸ் மனுஷங்களோட செல்ல இருக்கிற ACE2ங்கிற வகையான ரிசெப்டாரோட கான்டாக்ட்ல வரும். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ரிசெப்டாரான TMPRSS2 உதவியோட அது மற்ற செல்ஸுக்கும் பரவும். இந்த வைரஸ் சப்போஸ் நம்ம மூக்கு வழியா பாடிக்குள்ள என்ட்ராச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ஆல்ஃபாக்டரி நியூரான்ஸை அஃபெக்ட் பண்ணும். இந்த நியூரான்ஸ் தான் ஸ்மெல் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை அங்க இருந்து பிரெயின்ல இருக்கிற ஆல்ஃபாக்டரி சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணுது. ஆனா இந்த நியூரான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 ரிசெப்டார்ஸ் ACE2 and TMPRSS2 இல்லைன்னாலும் அங்க இருந்து அது தகவல்களை தர்ற நியூரான்ஸை பாதிப்படைய வச்சு நம்ம முகர்வுணர்வை கம்மி பண்ணிடும். இதனாலதான் நம்ம ஸ்மெல் பண்ற திறன் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்டம்ஸ் 20% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிறதாவும் சொல்றாங்க. மோஸ்டா சில்ட்ரன்ஸ்க்கு இனிஷியலா வர ஒரே சிம்டமா கூட இருக்கும் அப்படின்னு இதை சொல்றாங்க. பொதுவாகவே கோல்டு வந்தா நேசல் கன்ஜஷன்னால நம்மளுக்கு நார்மலாவே ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஆனா கொரோனானால அஃபெக்ட் ஆனா மோர் தென் நார்மலா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, மூக்குல தானே அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் ஏன் டேஸ்ட் பண்ற உணர்வையும் கம்மி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட் வெரைட்டியை மெல்றதுனால அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் பத்தின இன்ஃபர்மேஷன் வாயில இருந்து மூக்குல இருக்கிற கனெக்ஷன், அதாவது நேசல் ஃபேரிங்ஸ் மூலியமா தான் போகும். ஒரு சில ஃபுட் வெரைட்டிஸ், எக்ஸாம்பிள் காஃபி, சாக்லேட், அந்த மாதிரி உணவுல பெரிய அளவுல டேஸ்ட் இல்லைன்னாலும் அதோட ஸ்மெல் தான் நம்மளை அது அவ்வளோ ருசியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் இந்த வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ராசஸ்னால தான் நம்ம சாப்பிட்ற பொருட்களோட டேஸ்ட்டும் ஸ்மெல் பண்றதோட உணர்வும் கம்மியா தெரியுது. லாஸ் ஆஃப் டேஸ்ட் ரொம்பவே எர்லியர் சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான் சொல்லணும். எப்போ உங்களுக்கு லாஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்கோ நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இப்படி இந்த வைரஸ் புது சிம்டம்ஸை காட்டுறனால டாக்டர்ஸ் மத்தியில ஒரு பேனிக் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா கொரோனானால அஃபெக்ட் ஆன கண்ட்ரீஸ்ல குழந்தைங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வரதோட ஒரு ரேர் டிசீஸோட சிம்டம்ஸை சின்னதா காட்டவும் ஆரம்பிச்சிருக்கு. கவசாக்கி டிசீஸ். இது என்ன மாதிரி ஒரு டிசீஸ்னு பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வரும். இதனால அவங்களோட ஸ்கின்ல தடுப்புகள், அதாவது ரேஷஸ், அப்புறம் வீக்கம், நாக்கு, உதட எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும், கண்கள் ரெட் ஆகும். இதெல்லாம் தான் கவசாக்கி டிசீஸோட சிம்டம்ஸ். இந்த டிசீஸ்க்கான காஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை. ஆனா இது பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசீஸை ஜாப்பனீஸ் பீடியாட்ரிஷியன் தோமிசாக்கோ கவசாக்கிங்கிறவர் 1961ல கண்டுபிடிச்சதால
அவரோட பேரையே இந்த டிசீஸ்க்கு வச்சிருக்காங்க. அப்போ இந்த அறிகுறி வந்தா கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனா பாசிட்டிவ்னு வந்த குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுது, அதே மாதிரி நெகட்டிவ்னு வந்த குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. யுஎஸ்ஏவோட சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மல்டி இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோமா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா இதை பத்தின கரண்ட் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் கிளினிக்கல் சோர்சஸ், ட்ரீட்மெண்ட் எக்ஸெட்ரா எல்லாமே லிமிட்டடா இருக்கிறதால இப்போதைக்கு இது சில்ட்ரனுக்கு மட்டும் வருமா இல்ல பெரியவங்களுக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபியூச்சர்ல கோவிடோட சிம்டமா மாறுறதுக்கான வாய்ப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா இனிஷியலா லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் லாஸ் ஆஃப் டேஸ்ட் கோவிடுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதையே அபிஷியலான சிம்டம்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால இதுக்கான பதில் காலம் மட்டும்தான் சொல்லணும். கொஞ்ச நாளா அமெரிக்கா அப்புறம் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இது ஒரு வகையான சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சிம்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் டோஸ். இது என்ன மாதிரி ஒரு சிம்டம்னா, நம்ம கால் விரல்கள்ல வீக்கம் அடைஞ்சு ரெட்டிஷாவோ இல்ல பர்பிளிஷாவோ மாறும். இது புண்ணாகறக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கோவிட் டோஸ் கொரோனா வைரஸோட அறிகுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு டாக்டர்ஸ் ஆர் இன்ஷோர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சிம்டம் ஆரம்பிக்கிறதால இதை கன்சிடரேஷன்ல எடுத்தாகணும். ஆனா இந்த சிம்டம்ஸ் இருந்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதே பெட்டர் அப்படின்னு டாக்டர் கம்யூனிட்டி சஜஸ்ட் பண்றாங்க. இந்த டைம்ல மக்கள் அவேரா இருந்தா ஸ்ப்ரெட்டை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இது ரொம்ப காமனான சிம்டம்ஸா இல்லைன்னாலும் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கு, அதனால அவங்களுக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு பதட்டப்படாம கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதால ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் பி அவேர் அண்ட் அவாய்ட் பேனிக். தேங்க்யூ.